Hello students, important 2 mark 3 mark சீரீஸில் நம்ம செகண்ட் லெசனில் இருக்கோம். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? A potential difference across 24 resistor. அப்போ ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவை கொடுத்துட்டாங்க. ஆரோடைய வேல்யூ எவ்வளோ? இப்போ நம்மளுக்கு 24 ஓம் முடிஞ்சிருச்சா? ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 12 வோல்ட். அப்போ V எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 வோல்ட். இதுவும் கொடுத்துட்டாங்களா? வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டார்? என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே டஃப்பான ப்ராப்ளம் தான் கேட்பாங்கன்னு கிடையாது, ரொம்ப சிம்பிளாகவும் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பாருங்கள், சரியா? இம்பார்ட்டண்ட், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், அதேமாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம், கம்பல்சரி ப்ராப்ளம்ஸில் வரது தான் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபார்முலா என்னது நம்மளுக்கு இந்தமாரி கேட்டான்னா நம்ம என்ன எழுதணும்? ஓம்ஸ் லாவுடைய ஃபார்முலா தான். ஓம்ஸ் லா ஃபார்முலா என்னது? V = I × R. ஏன்னா வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? கரண்ட்டோடைய வேல்யூவை கேட்குறாங்க. அப்போ I மட்டும் தானே வேணும் நம்மளுக்கு. I மட்டும் வேணும்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? V/R அப்படின்னு வரும். இந்த டயக்ராம் பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 12 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 ஓம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் கிடச்சிடும். வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். V எவ்வளோ நம்மளுக்கு? 12 வோல்ட். கரெக்டாக. R எவ்வளோ நம்மளுக்கு? 24. R எவ்வளோ நம்மளுக்கு? 24. அப்போ இதை அடித்தா எவ்வளோ டைம்ஸ் வரும்? 1 டைம். இதை அடித்தா எவ்வளோ வரும்? 2 டைம். கரெக்டாக. அப்போ ஐயோடைய வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? 1/2 அப்படிங்கிறது என்னது? 1/2 இஸ் நத்திங் பட் என்னது? 0.5. 1/2 இஸ் நத்திங் பட் 0.5. அப்போ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? 0.5 ஆம்பியர். இதில் 0.5 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். நான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமையும் பார்த்துட்டு போங்க. கேட்டாங்கன்னா தப்பு இல்லாமல் நம்ம போட்டுடலாம்.